யாத்திராகமம் அதிகாரம் 9. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. 5வது வாதை மிருக ஜீவன்களின் கொள்ளை நோய். 2. 6வது வாதை சூளையின் சாம்பல் கொப்புளங்களாதல். 3. 7வது வாதை பூமியும் வானும் கர்த்தருடையது. 1. 5வது வாதை மிருக ஜீவன்களின் கொள்ளை நோய். எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் மீதான கொள்ளை நோய் இஸ்ரவேலருக்கு உரியவைகள் ஒன்றையும் சாகச் செய்யவில்லை. 4வது வாதையின் போது வண்டுகள் கால்நடைகள் மீதும் எகிப்தியர் மேலும் வந்தது போல இந்த 5வது வாதை எகிப்தியரின் கால்நடைகளை கொள்ளை நோயினால் வாதித்தது. இந்த கொள்ளை நோயானது எகிப்திய கால்நடை கடவுள் ஹத்தாருக்கு எதிரான கர்த்தருடைய வாதையாகும். நீர், நிலம், வான் மட்டுமல்லாது 5 அறிவுள்ள ஜீவன்களின் கடவுளும் கர்த்தர் ஒருவரே என்பதன் வெளிப்பாடாக இந்த 5வது வாதை அமைந்தது. ஹத்தார் பசு தலையும் பெண் உடலும் கொண்டவராக எகிப்தியரால் சித்தரிக்கப்படுகிறார். இந்த வாதையின் போது அந்த ஹத்தார் பெண் கடவுள் யெகோவா தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போகிறார். 2. 6வது வாதை சூளையின் சாம்பல் கொப்புளங்களாதல். 2வது தொகுப்பின் 3வது வாதை இது. இந்த வாதை எந்த ஒரு எச்சரிப்பும் முன்னறிவிப்பும் இன்றி எகிப்தியர் மேல் வருவதை காணலாம். இந்த வாதையின் போது எகிப்தின் மந்திரவாதிகளாலும் மோசே முன் நிற்கக்கூடாமற் போயிற்று. எகிப்தியரின் உடல் இந்த வாதையின் போது தாக்கப்படுகிறது. முதல் 5 வாதைகளும் உடல் வலியை எகிப்தியருக்கு தரவில்லை. இந்த 6வது வாதை எரிபந்தமான கொப்புளங்களால் வலியால் எகிப்தியரை வாதித்தது. மேலும் இந்த வாதை சாம்பல் வானத்துக்கு நேராய் இறைக்கப்பட்டு காற்றில் கலந்து தூசியாகி எரிபந்தமான கொப்புளங்களை உருவாக்குவதனால் ஏற்பட்டது. எனவே கர்த்தர் நீர், நிலம், வான் 5 அறிவு மட்டுமல்லாது காற்றின் மேலும் ஆளுமை உடையவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இசிஸ் மற்றும் இமோடேப் ஆகிய 2 பெண் கடவுள்கள் எகிப்தியரால் மருத்துவ கடவுள்களாக சித்தரிக்கப்பட்டனர். இந்த வாதையின் போது இந்த 2 பெண் கடவுளும் தாழ்த்தப்பட்டு சுகமளிப்பவர் இயேசு ஒருவரே, கடவுள் ஒருவரே என்பதும் சுகம் கர்த்தரிடமிருந்து மாத்திரமே வருகிறது என்பதும் எகிப்தியருக்கு விளங்கியிருக்கும். 3. 7வது வாதை பூமியும் வானும் கர்த்தருடையது. இந்த 7வது வாதையின் போது கர்த்தர் பார்வோனை நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி என் கையை நீட்டி உன்னை வாதிப்பேன் என கடுமையாக எச்சரிக்கிறார். என் ஜனங்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா என கர்த்தர் தன் ஜனங்களுக்கான அவரது சார்பை அழுத்தமான கேள்வியின் மூலம் பார்வோனுக்கு எடுத்துரைக்கிறார். இந்த வாதையின் போது மோசே கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் 3 காரியங்களை எகிப்தியர் மேல் அனுப்புகிறார்: இடிமுழக்கம், கல்மழை மற்றும் அக்கினி. இந்த வாதையின் போது பயிர் வகைகள், மரங்கள் என தாவரங்கள் சேதத்தை சந்தித்தன. கர்த்தருடைய எச்சரிப்பை கேளாமல் வெளியில் இருந்த மனுஷரும் மிருக ஜீவனும் மாண்டு போயின. சணல் மற்றும் வார்கோதுமை பயிர் விவசாயம் அழிக்கப்பட்டது. இந்த வாதையின் போது பார்வோன் தான் பாவம் செய்ததை ஒப்புக்கொள்கிறார். கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என பார்வோன் அறிக்கை செய்கிறார். ஆனால் வாதை நிறுத்தப்பட்ட போதோ பார்வோன் பின்னும் பாவம் செய்து இருதயத்தை கடினப்படுத்துகிறார். செட் எனும் மிருக கடவுள் பாலைவனம், புயல் போன்றவற்றின் கடவுளாய் எகிப்தியரால் பாவிக்கப்பட்டார். இவரது உடல் அமைப்பு எந்த ஒரு குறிப்பிட்ட மிருகத்தோடும் ஒப்பாகாமல் பல விலங்குகளின் தொகுப்பாக சித்தரிக்கப்படுகிறது. மேலும் நட் எனும் நட்சத்திரங்களை கொண்ட பெண் வானம் மற்றும் நட்சத்திரங்களின் கடவுளாக எகிப்தியரால் நம்பப்பட்டார்.
இந்த வாதையின் போது இருவரும் தாழ்த்தப்பட்டு யெகோவா தேவனின் ஒன்றுமில்லாமல் போயினர். இந்த வாதை பூமி யெகோவா தேவனுடையது என்பதை எகிப்தியருக்கு விளங்க பண்ணினது. மேலும் நீர், நிலம், வான் வரிசையில் முழு இயற்கையும் இங்கு யெகோவா தேவனுக்கு கட்டுப்பட்டது என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்ளும்படி இந்த வாதை செய்தது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. அப்பா சுவாமி, இயற்கையும் நீர், நிலம், காற்று என அனைத்தும் சர்வ பூமியும் வானும் சுவாமி யெகோவா தேவனே உம்முடையது என்கிறதை விசுவாசிக்கிறோம். அப்பேற்பட்ட சிருஷ்டி தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்திற்குள் எங்களை சுவாமி தகுதிப்படுத்தி இருக்கிறபடினால் உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா, குற்றங்கள் குறைவுகள் எதுவாயினும் எங்களை மன்னித்து நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பதில் பங்கடைய எங்களை தகுதிப்படுத்தும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.